ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க வச்சு பூஜை பண்றதால குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை நிலைவாசல வைத்து பூஜை பண்ண போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பன்மடங்கு பெருக்கக்கூடிய, வாழ்க்கையில பலவிதமான வளங்களை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. அதனாலதான் அந்த நாள்ல சுமங்கலி பெண்கள் அவங்களோட தாலிச்சரடை மாத்தி போட்டுக்கிறாங்க. அது மூலயமா கணவரோட ஆயுள் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலியா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஆடிப்பெருக்கு வழிபடுறதுக்கான முக்கியமான நோக்கமாகவும் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வெறும் தாலிச்சரடு மாத்திக்கிறதுக்கான வழிபாடு மட்டும் கிடையாது, நீர் வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பா ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் காவிரி ஆற்றுக்கு போயிட்டு அங்க ஆற்றங்கரையில அங்க இருக்கக்கூடிய மண்ணை அம்மனா பிடிச்சு வச்சு, அதாவது அந்த அம்மனை அந்த ஆற்றங்கரை மண்ணுல சிலையா பிடிச்சு வைப்பாங்களாம். அதுக்கு பூஜை செய்து வீட்டிலேயே எக்கச்சக்கமான சித்திர அன்னங்களை தயார் செய்து அங்க ஆற்றங்கரைக்கு எடுத்துட்டு போய் படைச்சிட்டு அங்கேயே தாலிச்சரடை மாத்திக்கிறது ஒரு மிகப்பெரிய வழக்கமாக இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் ஆற்றங்கரைக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியணும் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. அதுக்கு தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் குழாய், வாட்டர் டேப், ஆர்ஓ பியூரிஃபையர் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க பூஜை பண்ணி அந்த நீருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யணும். அதுதான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிபாட்டு முறை. அன்றைய தினம் தாலிச்சரடை மாத்திக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் இல்ல நிறைய பேர் வீட்டுல வெள்ளை கலர் நூல் இருக்குல்ல, அந்த வெள்ளை கலர் கயிறை மஞ்சள் கலர் தண்ணியில ஊற வச்சு நோன்பு கயிறு மாதிரி தயார் செய்து அதை கைகளிலையும் கழுத்திலையும் கட்டி 3 நாட்களுக்கு பிறகு அந்த மஞ்சள் கயிறு அந்த நோன்பு கயிறை கழட்டி தண்ணியில விட்டுருவாங்க. இது ஒரு சில பகுதிகளில் கடைபிடிக்கக்கூடிய ஐதீகமாகவும் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நீர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பெருசா வாட்டர் டேப் பம்புக்கெல்லாம் பூஜை பண்ண முடியலையா, சின்னதா ஒரு பாத்திரத்தை தண்ணீர் பிடிச்சு வச்சு அந்த தண்ணீரை பூஜை அறையில வச்சு அதுக்கு தூப தீபம் காமிச்சாலே ஆடிப்பெருக்கு வழிபாட்டை முழுமையாக செய்த பலன் நீங்க அது மூலயமா பெற முடியும். ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு காலம், 12:01 யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர மற்ற நேரத்துல நல்ல நேரமா பார்த்து நீங்க தாலிச்சரடு மாத்திக்கலாம். அப்படி தாலிச்சரடு மாத்துறதுக்கான சரியான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா, காலை நேரத்துல மாத்துற மாதிரி இருந்தா காலை 7:45 8:45 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம். அன்றைய தினம் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. மகாபிரியாவோட நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் தான். அந்த அனுஷ நட்சத்திர நாள்ல நீங்க தாலிச்சரடு மாத்திக்கிறது கூடுதல் விசேஷம். மாலை நேரத்துல தான் பூஜை பண்ணிட்டு தாலிச்சரடு மாத்திக்க போறீங்க அப்படின்னா மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல தாராளமா மாத்திக்கோங்க. 4:06 ராகு காலம், அதை மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லா பொருட்களையும் தாராளமா வாங்கி வீட்டுல வைக்கலாம். அரிசி, பருப்பு, தானியம், கல்லுப்பு, மஞ்சள், இல்ல வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனங்கள், பர்னிச்சர், இது மாதிரி எந்த பொருட்களை வாங்கினாலும் அந்த மாதிரி பொருட்கள் உங்க வீட்டுல அதிகமா அது சேர்ந்துகிட்டே இருக்கும். அட்சய திருதியை மாதிரி தங்கம் வெள்ளி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம். அட்சய திருதைக்கு தங்கம் வெள்ளி வாங்க தவற விட்டவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு. நம்ம வாழ்க்கையில பலவிதமான செல்வங்களையும் வளங்களையும் பெருக்கெடுத்து ஓட வைக்கக்கூடிய நாள் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறத நீ ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படிப்பட்ட நல்ல நாளா நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள், இதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களை விட அதிகமா கிடைக்குமா? அப்படிதான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, அதுவும் நிலைவாசல் பரிகாரத்தை உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க ஒரு 5 நிமிஷம் பண்ணா கூட போதும். இதுக்கு உங்களுக்கு மொத்தமாவே 3 பொருட்கள் தான் தேவைப்படும். அதுல முதல் முக்கியமான பொருள் வெண்கடுகு. வெண்கடுகு அப்படிங்கிறது கண் திருஷ்டியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை சக்திகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் பொசுக்கக்கூடிய சக்தி இந்த வெண்கடுகுக்கு இருக்குது. அதனால ஒரே ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் வெண்கடுகு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். மகாவிஷ்ணு எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. அடுத்த ஒரு முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம், ஜனவசியம், இது இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 3 பொருட்களும் எல்லார் வீடுகள்லையும் தினமும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதுல வெண்கடுகு மட்டும் இல்லை அப்படின்னா
கண்டிப்பா நாட்டு மருந்து கடைகள்லயும், சூப்பர் மார்க்கெட்லயும் இந்த வெண்கடுகு கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். ஒரு ரூ. 10 ரூ. 20 கொடுத்து சின்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்தா கூட தாராளமா இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த வெண்கடுகை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல வீட்ல சாம்பிராணி தூபம் போடும்போது, அந்த சாம்பிராணி தூபத்துல இந்த வெண்கடுக தூவி விடுவாங்க. அப்படி தூவி விடுறதால அது வெண்கடுகு பொரியும். அது மூலியமா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எல்லாமே அதுல பொசுங்கி சாம்பலா மாறிடும். எதிர்மறை எண்ணங்கள் எதுவா இருந்தாலும், கெட்ட சக்திகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் வெண்கடுகு உள்வாங்கி அதை சாம்பல் ஆக்கிடும் அப்படிங்கிறது தான் இந்த வெண்கடுகை பயன்படுத்துறதுக்கான முக்கியமான நோக்கம். இப்படி இந்த 3 பொருட்களையும் வீட்டோட பூஜை அறையில சின்னதா ஒரு கிண்ணத்திலயோ, இல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி ஒரே ஒரு மண் அகவிளக்குலயோ முதல்ல வெண்கடுகை கொட்டி வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும், அதுக்கு மேல ஒரே ஒரு துண்டு ஏலக்காயும் வச்சு பூஜை பண்ணிட்டு, ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வீட்டோட பூஜை அறையில விளக்குகள்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் பூஜை அறை வச்சிட்டதுக்கு அப்புறமா, அத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில வைக்கணும். நிலைவாசல்ல எங்க வைக்கலாம்னா, நீங்க தினமும் எப்படி இருந்தாலும் வீட்டு வாசல்ல விளக்கு தீபம் ஏத்துவீங்கல்ல, அந்த தீபத்துக்கு பக்கத்துல ஒரு ஓரமா கால் படாத மாரி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் அது வீட்டோட நிலைவாசல் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதால, உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண் திருஷ்டி மத்த நாட்கள்ல போறத விட ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அதிகமான கண் திருஷ்டியை இது உள்வாங்கி உங்க வீட்டுக்குள்ள சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேரும் உங்க வீட்டுக்குள்ள நடமாடுவதற்கான அற்புதமான யோகத்தை இந்த பச்சை கற்பூரம் கொடுக்கும். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம், ஜனவசியம். இந்த பணவசியம், ஜனவசியம்னா என்னங்கிறது சில பேருக்கு புரியாம இருக்கலாம். பணவசியம் அப்படின்னா ஒண்ணுமில்ல. உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணத்தை உங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும், உழைப்புக்கேத்த ஊதியம் உங்களை வந்து சேருவதற்காகவும், வசியம்னா என்ன? காந்தம் போல ஈர்க்கக்கூடியது, உங்கள் பக்கம் கட்டி இழுக்கக்கூடியது. பணத்தை நீங்க உழைப்பு போட்டு வீண் வரையும் வீண் செலவு ஆகுது, சரியா வீடு வரமாட்டேங்குது. அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கப்படணும்னா, அதுக்கு பணவசியம் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு ஒரு பொருள் தான் இந்த ஏலக்காய். ஜனவசியம்னா ஒண்ணுமில்ல. மக்கள், அதாவது ஒருத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறது. உங்க கணவர் வேலை பார்க்குறாருன்னா, அங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவங்களோட மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்குறது, உங்க அக்கம் பக்கத்தினர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, எதிரிகள் கூட நண்பர்களா மாறக்கூடிய யோகத்தையும் இந்த ஏலக்காய் கொடுக்கும். இதுதான் இந்த 3 பொருளையும் பயன்படுத்தக்கூடிய நோக்கம். இது சாதாரண நாட்களை பயன்படுத்துறதை விட, ஆடிப்பெருக்கு மாதிரி பல விசேஷமான நாட்களை பயன்படுத்தும் போது, மற்ற நாட்கள்ல கிடைக்கிறத விட பலன் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். அதுதான் இந்த பரிகாரத்தை ஆடிப்பெருக்கனுக்கு செய்யறதுக்கான முக்கியமான நோக்கம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இதுல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ரொம்ப விலை கம்மி தான். இதுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம் மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் இதை தயார் செய்யறதுக்கு நேரத்தை ஒதுக்க போறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாங்க காலையிலேயே பூஜை பண்ணிட்டோம்னாலும், காலையிலேயே பூஜை பண்ணி நிலைவாசல்ல தீபம் ஏத்தும் போது அந்த தீபத்துக்கு பக்கத்துல இதை வச்சிடுங்க. இல்ல நாங்க மாலை நேரத்துல தான் பூஜை பண்ண போறோம்னா, மாலை ராகு காலம் கழிச்சு ஒரு 6:30 மணிக்கு மேல பூஜை பண்ணிட்டு இந்த ஒரு அமைப்பை பக்கத்துல வச்சிடுங்க. சரி, இதை வச்சுட்டீங்க. மறுநாள் இதை என்ன செய்யணும்னா, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை எடுத்து நீங்க பூஜை அறையில வச்சுட்டு, மறுநாள் அந்த பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயையும் சின்னதா ஒரு டப்பால போட்டு பூஜை அறையில பத்திரப்படுத்திக்கோங்க. அந்த வெண் கடுகு இருக்குல்ல, அத அடுத்த முறை, அதாவது இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்குனா, திங்கட்கிழமை வீட்டுல ஆடி மாசத்துக்காக சாம்பிராணி தூபம் போடுறீங்கன்னா, அந்த சாம்பிராணி தூபத்திலேயே அந்த வெண்கடுகை நீங்க தூவி விட்டு அது பொரிஞ்சிடும். அப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களும், கெட்ட சக்திகளும், நெகட்டிவ் வைப்ரேஷன், கண் திருஷ்டி, இது எல்லாமே அந்த வெண்கடுக்கோட பொரிந்து சாம்பலா மாறிடும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாவே நடக்கும். உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீக்கி நல்லது மட்டுமே நடக்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.